அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பரபரப்பான ஒரு செய்தி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, சென்னை வடபழனி மாலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஈரோட்டை சேர்ந்த பெண், சூளைமேடு பகுதியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய இளைஞர். இவங்க 2 பேரும் 8 வருஷமாக காதலிச்சிருக்காங்க. இப்போ அந்த காதல் கை கூடவே இல்லை. 8 வருஷமாகவும் கை கூடலை. அது என்ன காரணம்னு தெரியல. அந்த திருமணத்துக்கு ஏதோ சில பல காரணங்களை சொல்லி வந்திருக்கலாம், என்னவோ பண்ணியிருக்காங்க. ஆனால் திருமணம் நடக்கலை. இப்போ அந்த பையனுக்கு வேற ஒரு இடத்துல இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோடைய கல்யாணம் நடக்க போகுது. இப்போ அந்த மதம் மாற்றப்பட்ட பெண், அதாவது அந்த ஆணிடம் ஏமாந்த பெண், ஒரு மகளிர் அணியை கூப்பிட்டுக்கிட்டு தனக்கு ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பேரோட போயிருக்காங்க. மண்டபத்தில் போய் கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வந்து இது பண்ணுறாரு. அங்கே ரசவசம் ஆகிடுது. அப்போ அந்த பெண்ணுக்கு ஆதரவாளராக வந்தவங்க ரொம்ப காரசாரமாக கேள்வி கேட்க போகிறப்ப அதில் ஒருத்தரை இந்த இன்ஸ்பெக்டர் ஓங்கி குத்தியிருக்காரு, பலமாக தாக்கியிருக்காரு அப்படின்னு அது வீடியோலாம் வந்திருக்குது. இப்போ பிரச்சனை, இப்போ நம்ம அது வந்து ஒரு பக்கம் போட்டோம். நான் எனக்கு எழுகின்ற கேள்விகள் என்னென்னா, ஒரு மாலில் வேலை பார்க்குற ஒரு பெண், அவர் முதல்ல மதம் மாறி இருக்கார். அது அவருடைய சுய விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நடுநிலைவாதியாக இருந்து காதல் கண்ணை மறைச்சிருக்கு. அவங்க வந்து ஒரு இஸ்லாம் மதத்துக்கு மாறி இருக்காங்க. ரைட்டு. இப்போ 50 லட்சம் ரூபா அந்த பெண் அவனுக்கு, அந்த இளைஞருக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த 50 லட்ச ரூபா, ஒரு மாலில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு 50 லட்ச ரூபா சொத்து, அதாவது பணம் ஏது ஒன்று. அதை வந்து என்ன அடிப்படையில் அந்த பையனுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, என்ன ஆதாரம் வச்சுருக்காங்கங்கிறது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். இது அப்படியே தொடரும். இதெல்லாம் ஒரு நாளில் முடிகிற கேஸ் கிடையாது. இது நம்மளுக்கு என்னென்னா, இந்த ஒரு ஈரோட்டிலேருந்து வந்து இங்கே சென்னையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அது 50 லட்ச ரூபா ஒரு இளைஞருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதியாக இருக்கிற பொண்ணு, இது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா ஃப்ரேம்லேயே வரல. அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க சொந்தக்காரவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியல, அவங்க குடும்ப பஞ்சாயத்து தெரியல. இப்போ பரபரப்பானது இந்த பொண்ணு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுச்சு. இதுக்கு அந்த தொகுதி அந்த சம்மந்தப்பட்ட ஏரியா தாவேக்கா எம்எல்ஏவும் களத்தில் இறங்கிட்டார். இது இப்படி போய்கிட்டு இருக்கு, வேற மாதிரி ரூட்டில் போய்கிட்டு இருக்கு. இது என்ன முடிவு வரும்னு யாருக்குமே தெரியாது. இதை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தீர்த்துக்கிறதா அல்லது சட்டப்படி கோர்ட்டில் அணுகிறதா, அந்த 50 லட்சம் ரூபா தான் இந்த பொண்ணுக்கு பிரச்சனையா, இல்லை அந்த இளைஞன் இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டாக்க இந்த பொண்ணு ஆசுவாசம் ஆயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அது எல்லாமே அந்த பொண்ணோட முடிவில் தான் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வருது மதம் மாற்றப்பட்ட பெண்ணுங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. பூர்வாசிரம பேரையும் சொல்கிறாங்க, இப்போ உள்ள பேரையும் சொல்கிறாங்க. பேரை சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இந்த புர்காவை அவுத்து முகத்தை காட்டவே இல்லை. ஆக 50 லட்ச ரூபா ஏமாற்றப்பட்டதோ, அவன் மதம் மாட்ட வச்சு ஏமாத்தினதோ அதெல்லாம் பெருசாக தெரியல. ஆனால் அந்த பொண் மாற்றப்பட்ட அந்த மதத்தின் அடையாளத்தை கடைசி வரைக்கும் விடாமல் வச்சுருக்காரு. இது என்ன ஒரு வகையான மனோபாவம்னு புரியலை. அதாவது சாதாரணமாக ஒரு கோபம் வரும், அந்த கொந்தளிப்பு வரும். இப்போ அந்த பொண்ணு என்ன பொண்ணு நிராதரவாக நிற்குதா? ஒருவேளை அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? இல்லை வேறு மாதிரி அசம்பாவிதங்கள் இது தொடர்ந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துச்சுன்னா எல்லா நேரமும் காவல்துறையும் அரசும் சமூக நல ஆர்வலர்களும் அவங்களுக்கு இது கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? அது எனக்கு புரியலை. இது போக அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணை எப்படி அவங்க வீட்டில் எதுவுமே பேசாமல் இருப்பாங்க, 8 வருஷமாக எப்படி விட்டு வச்சாங்கங்கிறதெல்லாம் இந்த பெண்ணை பெற்று வளர்க்கக்கூடியவர்கள், இந்த சமூகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் தயவு செஞ்சு யோசிங்க. இப்படி ஒரு விட்டேத்தியான ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு தான் ஆணுக்கு பெண் சமானம், கற்பநிலை என்று சொல்ல வந்தார், கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் அப்படிலாம் நம்ம முன்னோர்கள் பாடி வச்சாங்களா? இது என்ன சித்தாந்தம்னு தெரியல. ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை வந்து தயவு செய்து இந்த மாதிரி அறிவற்ற ஒரு சமூகம் இனிமேல் உருவாகாமல் இருக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். இவங்க பிரச்சனை இவங்க தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம், அங்கங்கே ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையும் நம்ம வீடியோ போட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் உணரணும். ஒரு வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு வயல கெடும் அப்படின்னு வள்ளுவரோட இது. அதாவது எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா அது வர்றதுக்கு முன்னால் நம்ம காப்பாற்றிக்கிறோன்னா
அது வைக்கப்போர் நெருப்பு முன்னால் இருக்கக்கூடிய வைக்கப்போர் பற்றி எரிஞ்ச கதை தான். இப்போ இது வந்து ஒரு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம். இந்த நெருப்பு அடுத்து நம்ம வீட்டு வைக்கப்போரில் எல்லாம் வரலாம், பரவலாம். இது தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த கலாச்சார பாதுகாப்பு, நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடிய கலாச்சார பாதுகாப்பு, பந்தபாசத்தின் ஆதரவு, இதை எல்லாத்தையும் தயவு செய்து பெண்களும் மதிக்கணும், ஆண்களும் மதிக்கணும். இது வந்து சட்டத்தில் திருத்த முடியாது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் இருக்கு. ஒரு பருவ வயது வந்து முறையான வயதை எட்டிய பின்னர் ஒரு ஆணும் பெண்ணும் சம்மதப்பட்டு உடலுறவு செய்து கொண்டால், பிரிவு வந்தால் அது வந்து அவங்கள பாதிக்காது. அதே நேரம் திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இது என்ன தெரியல. 8 வருஷமாக காதலிக்கிறப்ப அவங்க தப்பு தண்டா பண்ணலைங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். இதை யாரும் கூட இருந்து பார்த்துருக்க மாட்டாங்க, அதை செய்யவும் முடியாது. பையனை காதலிக்கிறாங்கன்னு தெரியாமல் அந்த ஃபேமிலியில் இருந்தாங்களா? அதே போல் 8 வருஷமாக அந்த பையன் காதலிக்கிற இந்த பொண்ணை எப்படி கைவிட்டுட்டு அந்த குடும்பம் வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு துணிகிறாங்க, இதெல்லாம் அந்த சமூகத்துக்கு நேரடியாக தெரியணும். இந்த ஒரு நாள் 2 நாள் நியூஸில் வரும், அப்புறம் அவங்க ஏதோ ஒரு கேஸ் போட்டாங்கன்னா மெட்ராஸ் சென்னை ஹைகோர்ட்டில் போய் நின்றுட்டு இருப்பாங்க. அது அப்படியே போயிடும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தீர்ப்பு வர்ற அன்னைக்கு பரபரப்பாக சொல்லுவாங்க, இத்தனாவது வருஷம் இந்த மாதிரி நினச்சி அவங்களுக்கு தண்டனை வந்துச்சு, இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. இதுதான், இது பழகி போச்சு, இது கொடூரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஒவ்வொரு பெற்றோர்களும், ஆண் குழந்தைகளின் பெற்றோர்களும் சரி, பெண் குழந்தைகளின் பெற்றோர்களும் சரி, நம்ம நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய வாழ்வியல் சமாச்சாரம், அந்த கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்லுங்கள், சொல்லி கொடுத்து வளங்க. வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான், ஆனால் பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது. பரிதவிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை கடைசி வரைக்கும் வேணும். அது எந்த பாலினமாக இருந்தாலும் சரி. இதை தயவு செஞ்சு புரிய வச்சு நாம் வளர்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது சம்பந்தமாக இனிமேல் அந்த பொண்ணு அந்த மதத்தை விட்டு வெளியில் வர்றதா, இல்லை மதத்துக்குள்ளேயே இருந்து போராடுமா, இதெல்லாம் என்ன வகையான இதுன்னு தெரியல. இது மாதிரி விஷயங்களை தான் இந்து இயக்க ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறது, எங்களை மாதிரி ஆள்லாம் சொல்கிறது காரணமே இதைத்தான் லவ் ஜிகாத்துன்னு சொல்கிறது. காதலிச்சுட்டு ட்ராமா காதல் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அந்த பொண்ணுகிட்டேருந்து 50 லட்ச ரூபா கறந்துடுறீங்க, அதோட விட்டுறீங்க. ஏண்டாடே, மகளிர் சுய உதவி குழுவில் வேலை பார்த்துட்டு, அதாவது அது மூலமாக வாங்கி ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு தொழில் பண்ணுறாங்க. அவங்களாம் மாதம் 2000 ரூபா 1500 ரூபா கட்டுறதுக்கு பஞ்ச பராரியாக அலையிறதும் இருக்காங்க. செலவுகளை மீட்டெடுக்க முடியாமல், கரெக்ட் பண்ண முடியாமல் வாழ்க்கையை. அப்படி இருக்கிறப்ப இந்த பொண்ணு எப்படி 50 லட்சம் ரூபா கொடுக்கும்? எங்கே ஏது அந்த பணம்? இதெல்லாம் வந்து தயவு செய்து காவல்துறையாக இருக்கட்டும், கோர்ட்டெல்லாம் வந்து தன்னார்வமாக தானே இந்த வழக்கை உடனடியாக எடுத்து உண்மையை புட்டு வச்சு 10 நாள் 15 நாளுக்குள்ளே இந்த மாதிரி கேஸெல்லாம் பைசல் பண்ணி அனுப்பி விட்றணும். இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி போட்டு வளன்னு இழுக்கிறதுனால மீடியாவுக்கு தான் இது. இதுக்கு அடுத்தது இதை விட ஒரு பரபரப்பான செய்தி நாளைக்கு வெளியே அனுச்சுன்னா எல்லாரும் அதுக்கு தாவிடுவோம். இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. யாரும் தங்களுடைய பிரச்சனையை உணரவே இல்லை. இனிமேலாவது உணரணும். தயவு செஞ்சு இதை வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.